நேற்று இரவிலே 2 மணிக்கு ஒரே மூச்சு வாங்கி நின்று சோமனாவுக்கு ஃபோன் பண்ணேன், சோமனாவும் எடுக்கல. அப்புறம் அவங்க பொண்ணுக்கும் ஃபோன் பண்ணேன், அவங்களும் எடுக்கலை. அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களும் எடுக்கலை. ஆண்டவரே என்ன ஆண்டவரே எப்படி இருக்குது, யாருமே எடுக்கலையே, மூச்சு அதிகமாக வாங்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு சாரதிக்கு ஃபோன் பண்ணேன். எல்லாம் தூங்குகிற நேரம் சாரதிக்கு ஃபோன் பண்ணேன். இன்னும் எழுந்து வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஒன்று என்னம்மா உடனே என்னம்மா இந்த மாதிரிப்பா உடம்பு சரியில்லை, மூச்சு வாங்குது எனக்கு ரொம்ப, என்னை ஆஸ்பத்திரிக்கிட்டுன்னு போப்பா அப்படின்னு. வாமா அப்படின்னு சொல்லிட்டு இது வரேன் இருன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் ஒரு 1:30 மணி இருக்கும். 1:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் இருந்து ஐயாவுக்கு ஃபோன் பண்ணோம். ஐயா என்ன சொன்னார், ஒரு மாத்திரை சொன்னார். அதே மாத்திரை தான் இவங்களும் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு புகை வச்சாங்க, கொஞ்சம் சுமாராக இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னமோ சொன்னாங்க, இதை டெஸ்ட் எடுக்கணும், அது டெஸ்ட், எனக்கு எந்த டெஸ்ட்டும் எடுக்க வேண்டாம், இதுவே போதும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து விட்டுட்டு, ஏம்மா நீ அங்கே படுக்காத, நீ சர்ச்சில் போய் படு அப்படின்னு. தனியாக அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற ஏம்மா எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது, நீ கேட்கவும் மாட்டேன்றிய, நீ எப்பவுமே தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியம்மான்னு. இல்லைப்பா அங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அதனால தான் நான் அங்கே படுக்கிறது இல்லை. அப்படியா, சரி இன்னைக்கு படுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விட்டு வச்சு அந்த பிள்ளைய அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுது நான் கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்து இல்லாமல் நடக்குது, உனக்கு இல்லாமல் நடக்குது, எப்பவுமே விசாரிங்க இல்லை. நான் அது போல யாருக்குமே ஃபோன் பண்ண மாட்டேன், சாரதிக்கு மட்டும் தான் பண்ணுவேன். நான் என்ன செய்தனும் தெரியல. ஆனாலும் தேவன் எனக்கு அந்த பிள்ளைய கொடுத்திருக்கிறார், அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மிகவும் கஷ்டமா இருக்கிறது எனக்கு, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செய்த வேட்டைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விதவைகளை விசாரிக்கிறவன் வேதம் சொல்லுகிறது. அது போல ஓடி வந்த அந்த மகன் எனக்கு எல்லாம் விட்டு சேர்த்து நான் காசு கொடுத்தேன், வச்சுக்கம்மா நீ வச்சுக்கம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. தேவன் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாக. என் பலவீனத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டே, உன் துன்பங்களை அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டே, உன் துன்பங்களை அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. இயேசு இறக்கத்தின்
கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியவில்லை. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்ள கட்டாயம் இருப்பதினால் என்னால் வர இயலவில்லை. காரணம், நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். எங்கள் பொண்ணு இருந்தாக்கா ஏதாவது ஆகாரம் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இவர்கள் வந்து சாரதியும் ஜோசப்பையும் வந்து ஜபித்த பின்பு தான் நான் படுக்கையை விட்டு நடமாட்டினேன் இருந்தேன். ஆனால் பச்சை தண்ணி கூட சாப்பிடல. இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருந்தாலும் செய்யணுங்க. பால் கூட வாங்கி வைக்கல. எங்கள் பையன் இருந்தான், அவனை போய் காசு கொடுத்து வாங்கி விடான்னா அவர் எதோ சாப்பிட்டு எங்கள் பசங்க கூட சுத்த போயிட்டு ஃபோன் கூட எனக்கு ஃபோன் எடுத்துன்னு போயிட்டான். யாருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுது, அதுக்கும் வழி இல்லை. பார்த்தேன், ஆனால் இடத்தோடு தான் இருந்தேன். எழுந்து தான் நடக்க முடியல. அதனால தான் நான் இங்கே வர முடியாது போச்சு. இவர்கள் வந்து ஜெபித்த பின்பு தான் நான் ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஃபோன் இருந்தால் தானே பண்ணுறதுக்கு. அவர்களாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிட்டு வழி தான், ஐயோ சொல்லாத போயிட்டேன், ஒரு 10 ரூபா பால் பாக்கெட்னா வாங்கிட்டு சொல்லாத, அது போய் ஃபோன் மாடி இறங்கி அவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்தான் பையன், படுத்துட்டு பார்த்துட்டு வராரு போகிறாரு. என்னப்பா சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. சரி, நான் பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்டேன். தண்ணி கூட எனக்கு குடிக்கல. பாத்ரூம் போட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆண்டவர் நோய்க்கு தான் ஜெபித்தேன். பையன் என்ன இப்படி இருக்கிறானே, ஆண்டவரே அவனை நீங்கள் தான் தொட வேணும், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 7 மணிக்கு தான் எங்கள் பொண்ணு வந்தது. அதெல்லாம் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருந்தேன். இந்த ஜபத்தினால தான் நான் கொஞ்சம் திடமாக இருந்தேன். ஜபத்தை காட்டிலும் வேறு ஒன்றும் கிடையாது. ஆமென். நாம் உறுதியாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம். மறுநாள் வேலைக்கு போகிற தினம் வந்து விட்டது. ஆமென். கஷ்டப்பட்டு தான் போனேன். இருந்தாலும் கர்த்தர் ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையும் ஆனார். அது போல என்னோட இருந்தார். அவங்க வந்து ஆகாரத்தை கொடுத்தவனே தான் எனக்கு வண்டியே வந்தது. ஆமென். ராகேஷ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தா கூட அவன் வந்திருப்பான். ஏன்னா வண்டி வச்சிருக்கிறான். அப்போ தான் யோசித்தேன், ராகேஷ் கூட ஃபோன் பண்ணிட்டேன் நம்ம. ஆமென். இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். பொழுது சோபனா மகிமை ராஜாவே நான்
அல்லேலூயா. நான் எப்பவுமே இந்த டிசம்பர் 1 உள்ள நுழையும் போதே ஒரு வார்த்தை எனக்கு வரும். இன்னைக்கு அந்த வார்த்தை எனக்கு வரவே இல்லை. எனக்கு ரியலி டிசப்பாயின்மெண்ட். கண்களை மூடுவோம். சோதரம் கர்த்தாவே, சோதரம் 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 ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவமே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. என் தெய்வமே அப்பா சோதரம் ஆண்டவரே, அப்பா சோதரம். இன்று ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷத்தனமாக ஆண்டவரே அப்பா சோதரம், ஏதோ வந்தோம் போனோம் நல்ல சமுதாயத்திற்காகவும் சாங்கியத்திற்காகவும் கடமைக்காகவும் யாரும் இங்கே வராதபடி கர்த்தாவே அப்பா உள்ளுணர்வோடு ஆண்டவரே உட்கார்ற ஆண்டவரே அப்பா 1 ஹவர் ஆனாலும் 2 ஹவர் ஆனாலும் 3 ஹவர் ஆனாலும் கர்த்தாவே உங்களுடைய தேவ வசனத்துக்குள்ள மொபைலுக்கு எப்படி ஒரு ரீசார்ஜ் ரொம்ப முக்கியமோ ஆண்டவரே அப்பா, சார்ஜர் எப்படி முக்கியமோ ஆண்டவரே, சார்ஜர் மூலமா போன் யூஸ் ஆகாது ஆண்டவரே, அதே போல இந்த வேத வசனம் ஆண்டவரே வாரம் வாரம் ஆண்டவரே விதைக்கவில்லை என்றால் ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் தேவனுக்கு நமக்கு ஒரு இடைப்பட்ட காலம் மாதிரி இருக்கும் கர்த்தாவே. இங்க இருக்கிற சிறு கூட்டமா இருந்தாலும் கர்த்தாவே அப்பா ஆண்டவர் உண்மையாய் துதிக்கும் போது கர்த்தாவே என் தெய்வம் ஆண்டவரை நீ இறங்கி வருகிற தெய்வமா இருக்கிற கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே அப்பா என்னுடைய வாஞ்சைகளை நீ அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிற கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே அப்பா சோதரம் மடங்கடிக்கப்பட்ட யாவையும் உயிர்ப்பிக்கிற தெய்வமா இருக்கிற கர்த்தாவே. என் தெய்வமே விசேஷமாக இந்த வேலையில கர்த்தாவே அப்பா சோதரம் இந்த வார்த்தைகள் ஆண்டவரை ஐயா கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை தயவாய் ஆண்டவரை அப்பா ஐயா மறைத்து நீர் வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா விடுதலை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரை இடத்துல ஒரு பெரிய விடுதலையை மாற்றுவதையும் கொண்டு வரும்படி ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. இஸ்ரவேல் தேசத்தை விடுதலையாக்கின தெய்வம் ஆண்டவரை அப்பா ஆண்டவர் அவர்கள் கூக்குரல் கேட்ட தெய்வம் ஆண்டவரை இங்க நாங்கள் கூப்பிடுகிற ஆண்டவரை எங்கள் கூக்குரலை கேட்கும்படி ஆட்சேபிக்கிறோம்.